அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். இந்துக்கள் அமாவாசை தினத்தில் தங்கள் முன்னோர்களை நினைத்து நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இதன் மூலம் அவர்களின் ஆத்மா சாந்தியடைந்து அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசை சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ததற்கு சமமானதாக கருதப்படுகிறது. தை அமாவாசை அன்னையன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலையில் முன்னோர்களுக்கு ஆயிரக்கணக்காக திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிகாலை முதல் கடும் குளிரை பொருட்படுத்தாமல் முன்னோர்களுக்கு பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதர் மூலம் சூடமிட்டு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அதிகாலையில் இருந்து ஆயிரக்கணக்கான குவிந்து வருவதால் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூட்டம் அதிகமாக வருவதால் மாநகராட்சி சார்பில் ஒலிபெருக்கி மூலம் அவ்வப்போது அறிவுறுத்தி வருகின்றனர். ஏராளமான ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். இதேபோன்று ஐயலம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.